வெல்கம் டு பாரஸ் கிச்சன் குவைத். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறது பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 4 ஏலக்காய், கிராம்பு அது போட்டிருக்கேன். அது பொரிஞ்ச உடனே 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 7 பச்சை மிளகாய் நீல வாக்கில் அரிஞ்சு போட்டிருக்கேன். இதை போட்டு வதக்கி வேண்டியதான் நல்லா. இது கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்தாச்சு. இப்போ பச்சை ஸ்மெல் போயாச்சு. மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா வதங்கின பிறகு 2 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு வதக்கணும். தக்காளி வதங்கின பிறகு புதினா கொத்தமல்லி போட்டு வதக்கியாச்சு. இந்த அளவு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூனு பிரியாணி மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு கப்பு தயிர் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனை சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு மசாலா எல்லாம் வதங்கி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு 3/4 கிலோ சிக்கன் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் கிளறிட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை ஸ்மெல் போயிட்டு இதை பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த கப்பால் நான் 4 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். இதுக்கு 8 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். அரிசி கழுவி அந்த ஊற வச்ச தண்ணி, சீரக சம்பா அரிசி கழுவி ஊற வச்ச தண்ணி 8 கப்பு எடுத்துருக்கேன். 8 கப்பை இதில் சேர்த்துட்டு இது நல்லா கொதி வந்ததும் நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியை போட்டுட்டு பிரியாணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கலாம். பாருங்கள், இப்படி பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி. நல்லா வாசமாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இன்றைக்கி பிரியாணி கூட சிக்கன் 65 வச்சுருக்கேன். சிக்கன் 65 எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் சிக்கன் 65 தான் ரொம்ப பிடிக்கும். பிரியாணியை விட அதுதான் லைக் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டிலலாம் குட்டீஸ்க்கெலாம் என்ன சிக்கன் 65 பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.